தெச்சி செங்கோடு பெரி தேமா செம்மணிப்பு பெருமூங்கிற்பு கூவிலம் எருளாம்பு மராமரப்பு கல்லிடம் வடவடம் வாழை வெட்பாள எருவை சேர்வை கருவிலம்பு வான் பயணி புறவம் பச்சிலைப்பு மகிழம்பு காயாம்பு ஆவாரம்பு சிறுமுங்கிற்பு சூறைப்பு பூளைப்பு குன்றிப்பு குறுங்கிளை மருதம் கோங்கம் மஞ்சாடி திலகம் பாதிரி செருந்தி அகிலன் செண்பகம் கரந்தை காட்டுமல்லி மாம்பூ தில்லை குள்ளை முல்லை பிடலை செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாழல் முப்பல் கொடி சேமல் செம்மன் வெண்கோமல் கைதை சுரவுன்னை காஞ்சி கரும்புகளை பாங்கர் மரவம் தனக்கம் சங்கை கருணுச்சிப்பு தும்பை துளாய் நந்தி நலம் பகனை பலாசம் அசம் வஞ்சி பத்திரிகம் ஒன்றை இளவம் அரும்பு ஆத்தியவரை தாந்தொன்றிப்பு புன்னாலம் பாரம் சிக்கம் குறுக்கத்தி சந்தனப்பு அகிர்ப்பு நாகாந்தப்பு நாகார்ப்பு நன்னல் நாள் வேங்கை எருக்கு மொத்தம் நம் மண்ணில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதன் தமிழனில் கண்டுபிடிப்பு உலகத்துல இந்த கவிஞர் சிறப்பு 100 பூக்கள் குறிஞ்சி பாட்டு பதிவு செஞ்சிருக்காரு. குறிஞ்சி நட்டு சொந்தக்காரினா பூக்களை துணிதான் அவங்க வரவேற்பு கொடுக்கணும். பூக்கள் இல்லாத காண்டால் பேர்கள் வரவேற்பு வாங்க நல்லவரை கண்பதும் அன்று நிலைமைக்க நல்லா சொல் கேட்பதும் அன்று நல்லா உணங்கள் உரைப்பதும் அன்று அவரோடு இணங்கி இருப்பதும் அன்று விடாது அப்படியே பிடிச்சுக்கோங்க. அப்படியே வந்தவுடனே சிறப்பான இடத்திலே எனவே சார்பாக வாழ்க்கை என்று பார்த்தால் வேண்டுமே வேதம் நாய்கள் வாழும் நாயகே நிம்மதியே அது என்று நினைக்கிறேன் கடமா தன்னையே சதியம் என்று சரணடைதே தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அந்த திருமகனும் உணவழகை பெற வேண்டும். திருமகனும் உணவழகை பெற வேண்டும். பாராயே உனக்கே சரணாங்கலே தேவம் நான்கில் வாழும் நாயகே வர வேண்டும். நீ தேவம் நான்கில் வாழும் நாயகே
மடம் நாணம் பகிர்ப்பு என்ற அத்தனை குணங்களும் ஒருங்கு அமையப்பட்டு நான் நொந்தவுடன் அன்பு பக்தி வாசமும் அவசரித்த உன்னை வாழ்க வெள்ளாண்டிய வாழ்க்கையோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றிய விவரங்களை தெரிந்து கூட உங்களுடைய நாவுக்கு ஒரு சில விவரங்களை கேட்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாகவே விவரம் எல்லா இடத்துலையும் கேட்கலாம், எல்லா இடத்துலையும் விவரம் நம்ம கேட்கலாம். ஆனா இங்க விவரமா வரணும், அதுதான் விஷயமே இருக்கு. அதனாலதான் இடமும் பொருள் ஏவல் என்று சொன்னார்கள். சமையறிந்து பேசு, சமயமறிந்து பேசு, சில நேரங்களிலே பேசாது இருந்து பழகு. ஒரு சில ஊர்ல நல்ல கருத்துக்களை 2 பேரும் சொன்னோம்னு வைங்களேன், அதை ஏற்றுவாங்க ஒரு சில மக்கள். ஒரு சில பேரு நான் ஒரு கேள்வியை கேட்க, நீ ஒரு கேள்வியை கேட்க, 2 பேரும் கேள்வி கேட்டு பதில சொல்லிக்கிட்டோம்னா ஒரு சில பேர் ஏற்றுவாங்க. ஒரு சில பேர்ல நீ வண்டி எதுக்கு வர, சோத்திர திங்கியா சோத்திரத்து வேற இல்லையா, எவ்வளவு சம்பளம், 4000 ரூபா சம்பளம், உனக்கு சாப்பாடு வர, என்னை கூட்டிக்கிறவங்களுக்கு அங்கிருந்து வண்டி தான், எதுக்கு உனக்கு இதெல்லாம் இப்படின்னு நான் பேசினேன். அந்த மாதிரி நீலாம் நாரதர், வெக்கம் இல்லாம வந்துட்ட, நீலாம் நாரதர், கையில உனக்கெல்லாம் ஒரு கட்டை, உனக்கெல்லாம் சாப்பாடு, உனக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு அந்த மாதிரி கேட்கணும். அது ஒரு 4 வார்த்தை ஏன்டா அறிவாட்டவன் கேட்க, வேணாடி கிருக்க அப்படிங்கிறதா கேட்க இல்லையா, நீ மாதிரி ரொம்ப கட்டிவிட்டுறாங்க. இப்படி பேசினாதான் ஒரு சில மக்கள் ஏற்றுக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், இந்த ரீதியில ஒண்ணும் சொல்லணும்னா கம்பளம் கொடுக்க மாட்டாங்க. இந்த ரீதியில நீங்க எந்த வழியில பேசினாலும் சரி, எதை பேசினாலும் சரி, என்ன வேணாலும், உனக்கு என்ன தெரியுமா, எதை வேணாலும் பேசு, பேசி என்னை விட நீ பெரியாரு அப்படின்னு இந்த இடத்துல காட்டிட்டு போயிட்டேன்னா போக முடியாது. அது வேற சொல்றேன். சரி வாங்க பேசி பார்க்கணும், அப்புறம் சொல்லுவோம் முடியும். என்னண்ணே அவ்வளவுதான், என்ன வேணாலும் பேசு, எதை வேணாலும் பேசு, பேசி பார்க்கணும், அவ்வளவுதான். சாமி, நீங்க பெரியாள் நான் பெரியாள்னு பேசுறதை விட அது இல்ல, உட்கார்ந்து இவதான் பெரியாள். சரிங்களா? அவங்களுக்கு தெரியும் நேரம் வந்து யார் யாரு என்னென்ன அப்படின்னு அவங்க மதிப்பெண் போட்டுருப்பாங்க. நீங்க சொன்னீங்க, அதாவது நமக்குன்னு ஒரு பாதை ஒரு இந்த பாடியை வகிச்சு அதை போயிட்டு இருந்தோம்னா அதை விட்டு நம்ம விலகவே வேண்டாம். உங்களுக்கே தெரியும், நீங்க ஒரு 14 வருஷம் அழகேசன் தெரியும், 15 வருஷமா நான் இப்படிதான் எனக்குன்னு ஒரு பாணி வருவேன். ஒரு அவ்வளவு பெரிய பாடையும் கிடையாது, அவ்வளவு பெரிய அலையும் கிடையாது நான். ஆனா எனக்கே மக்கள் மனசுல நின்றுட்டேன். ஏன்னா ஒரு பாணி, அந்த அம்மா வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் சொல்லுவாங்க, அசிங்கம் பேச மாட்டாங்க, அப்படியே கொண்டு வந்துட்டேன். மக்கள் ரசிக்கிறாங்க அப்படிங்கிறக்கான என்னைய மாற்றவே இல்லை, போதும், இதுதான் உண்மை. அது மாதிரி நம்ம உட்காந்துருக்கீங்களா, நம்ம எவ்வளவு விஷயம் பேசுறோம், ஒரு 2 விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும், எனக்கும் நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பிரயோஜனமா இருக்கும், நம்மள்கிட்ட சொல்ற விஷயம் அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரொம்ப சொல்ல வேண்டாம், ஒரே ஒரு விஷயம். அதுக்காக அப்படியே போயிட்டு வச்சுக்கோங்களேன், அதை மாற்ற முறியடிக்க முடியவே முடியாது. முறியடிக்க முடியுமா சொல்லுங்க? சாந்தி அக்கா ரொம்ப அழகா இருக்குன்னு போடுறீங்களா? இல்லையே. சாந்தி அக்கா அப்படின்னு இந்த பிள்ளை வர அப்படியே பூவும் உட்காந்து அது மாதிரி என்ன நினைச்சு போடுறீங்களா? கிடையாது. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று எங்க பிடிச்சிருக்கு. 15 வருஷம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, 15 வருஷம், இது 15ஆவது வருஷம், போதும். இந்த 3 வருஷம் தான். 2022 நல்லா ஒரு மஞ்சள் சேலையை கட்டி பெரிய இதுல பட்டு அடிச்சு பூ முடிச்சு உட்காந்துவேன், போதும். வேற வழியில இப்படி சொல்லிட்டோமா, அப்புறம் அப்படி சொல்லி பார்ப்போம், எப்படியாவது சொல்லி ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி நாடகத்துக்கு 2021 போதும். அதான் அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? 2022 தான் காசு வேணும்ன்றது. எதுக்கு? அவன் பட்டையை போட்டு அந்த மாதிரி உட்காந்தாலே காசு கொடுத்து அது வேற. அப்படி கிடையாது சாமி, நிறைய சேர்க்கறது முன்னாடி சேர்த்துச்சு, நிறைய சேர்க்கறது அந்த ஆசை. இன்னைக்கு அதாவது அறத்தினால் அறம்பொருள் இன்பம், எந்த நூல் எடுத்துட்டாலும் சரி, கண்டிப்பா நீதி நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அறம்பொருள் இன்பம் தான். அறத்தினால் பொருளை விட்டு அந்த நாள் வரக்கூடியதான் இன்பத்தை கூட்டு. இன்பத்தை கூட்டினால் வீடு வேற நிச்சயமா கிடைக்கும். அதனால அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னா. அப்ப நான் என்ன சொல்றேன், நீ 2020 பட்டையை போட்டு கட்டிட்டு உட்காந்து 22 தான் உட்கார போறேன். அதுக்கப்புறம் சோத்துக்கு என்னன்றது அதான் நேரத்துக்கு வர மாட்டேங்குது. அதுக்கு சொல்லி கவனிக்கிற இப்ப அந்த அந்த அதான் அந்த நாட்டிலேயே பெரிய குழப்பா இருக்கு தெரியுமா? அது இந்த பட்டையை போட்டு உட்காரு. அது வந்து வரல சொல்லல, பேசாம சொல்றத மட்டும் கேளு. உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் கோயிலுக்கு முன்னாடி நல்ல சாமியார்கள் இருக்கிறத விட்டுருவான், ஒரு சில ஆசாமி எல்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு பெருசா பட்டையை போட்டு நிறைய நானும் சொன்னேன் முதலியே கோடி ஓடி அங்கேதான் இருக்கு. அதனால பட்டையை போடுறது நல்ல வருமானம் தான். நீ எப்படி எல்லாம் நல்ல அது கிடையாது. இப்ப சாமியார்கள் இருக்காங்க, சித்தர்கள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க. 3 விஷயம், 3 பேருமே உங்களுக்கு தெரியும். சாமியார்களும் தெரியும், சித்தர்கள் தெரியும், சாதுக்கள் தெரியும். சாமியார்கள் சம்பாதிச்சுவாங்க,
சரிங்களா? ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டி அதை கட்டி இதை கட்டிக்கவா, உனக்கு அதை செய்யறேன் இதை செய்யறேன், நீ போ, போனதும் வீட்டில் பொருத்தும் உலசாதான் பொருத்தும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு பகுதி. சித்தர்கள் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற தன்னை போய் என்ன அரட்டம்ல அரிசி கஞ்சி இந்த நீங்க பாத்துருவீங்க, சதுரகிரிக்கு போவீங்க, அதுல அந்த கோரக்கர் சித்தர் கோயிலுக்கு புகை இருக்கும். அங்க ஒரு அம்மா இருக்கு நினைச்சீங்களா, 55 வயசு கூட இருக்காது அந்த அம்மாவுக்கு. நல்ல வந்து ஆங்கில மொழி பேசுவாங்க. நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி போனப்ப, இப்பதான் அந்த 2 வழியா கொஞ்சம் 2 நிமிஷம் போல போறப்ப அந்த அம்மா ஒரு சும்மா சாதாரண துண்டு தான், ஒரு காவி துண்டு, ஒரு சட்டை, அதான் கோரக்கரையில உட்காந்துருப்பாங்க. கோரக்கர் கோயிலுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. அந்த சித்தருக்கு வந்து கோரக்கர் சித்தர் விளக்கேற்றிட்டே இருப்பாங்க. விளக்கேற்றி ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. தண்ணி போகும், கேட்குறீங்களா? தண்ணி அருவியில போய்கிட்டு இருக்கோம். ஒரு மஞ்சட்டி எடுக்கும். மஞ்சள் நான் கண்ணில் பார்த்த உண்மை. மஞ்சள் எடுத்து அந்த அருவியில தண்ணியை பிடிச்சி அந்த 3 கல்லை கூட்டம், அதுல நெருப்பு வச்சு ஒரு சட்டி வைக்கும். அந்த தண்ணி கொஞ்சம் ஒரு அரிசியை போடும். அதுல ஒண்ணு இருக்காது, உப்பு இருக்காது, இது இருக்காது. எடுத்து குடிச்சிட்டு சாம்படுத்துறோம். இதான் வந்து அந்த அம்மா அண்ட. ஆனா மிகப்பெரிய பணக்காரங்க அவங்க. நான் விசாரிச்சேன் அந்த அம்மாவை, எப்படிமா இப்படி வந்திருக்கீங்க? மிகப்பெரிய பணக்காரங்க. என்னன்னா போதும், வாழ்க்கை பட்டது போதும், என்னத்தை நம்ம சம்பாதிச்சாலும் எடுத்து போகிறது கிடையாது, என்னத்தை நம்ம சம்பாதிச்சாலும் கொண்டு போவீங்க, என்ன பாத்தீங்கன்னா கூட வர போறது கிடையாது, இறந்த பின்னாடி எதுவும் கூட வராது. அதனால பட்டற்ற வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம். சாதுக்கள் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க எதுவுமே தேடிக்க மாட்டாங்க, எதுவுமே அப்படியே பேசாம சிவாசிலாம் உட்காந்துப்பாங்க. ஜீவாத்மா அப்படிங்கிற ஜீவன் வந்து அப்படியே ஒரு 6 வருஷம் சாமி, அது அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2020 நமக்கு ஒரு நிர்ணயம். உலகத்திலேயே பெரிய பேர் எதுமா, கிடைக்கப்படாத பேர், கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னா எதுமா, அதான் பிறவி பெருங்கடலை நீந்துவது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாவார் இறைவன் அடி சேராவார் அப்படின்னார் வள்ளுவர். பிறவியனும் பெருங்கடலை நீந்தனும். அதனாலதான் இந்த உலகிலே மிகப்பெரிய பேர் எதுனா பிறவா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டால் பெரும் பிழையா மீண்டும் நான் பிறந்தால் உனை வர வேண்டும். இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதுதான் மிகப்பெரிய. இந்த பிறவி இருக்கு பாருங்க, எல்லாரையும் பாருங்க, எல்லா பிறவியுமே மறுபிறவி வேண்டாம். மறுபிறவி வேண்டாம்னா என்ன பண்ணணும்? அதுதான் முக்கியம் தான். முக்கிய எப்பொழுது கிடைக்குமா? மறுபடியும் பிறவி உனக்கு இல்லைன்னா அப்பதான் உனக்கு முக்தி. மறுபடியும் பிறவி இல்லைன்னா மட்டுமே முக்தி. இல்லைன்னா முக்தி கடைசி வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்குமா முக்தி? நிச்சயமா கிடைக்கும். பாருங்க, பாரதம் முடிவு விட்டது. பாரதம்ன்றதெல்லாம் மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாரதம், மகாபாரதம். அதான் தெரிஞ்சுச்சாங்க. ரொம்ப சிறப்பா கதைகளை இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது என்பதற்காக ரொம்ப பெருமையா சொல்லி வச்சிருக்காரு. பாரதப்போர் முடிந்து விட்டது, தர்மம் நிலைத்தது, தர்மத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக கிருஷ்ணன் அவதாரம் செய்தார். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக மன்னிக்கணும், அதர்மம் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. பாரதப்போர் முடிஞ்சிருச்சு. முடிந்த பிறகு பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க? இந்த பூத உடலோடு கைலாயத்துக்கு போகணும்னு நடைபயணம் மேற்கொள்கிறார்கள். போயிட்டாங்க. போனவங்க மலைகள்லாம் ஏறியாச்சு. மேமலையில் ஏறி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது மேல போயிட்டு இருக்கும்போது அவங்களோட சேர்ந்து ஒரு நாய் வந்துச்சான். யாரோட சேர்ந்து? பாண்டவர்களோடு சேர்ந்து ஒரு நாய் வந்து கொண்டிருந்தது. போற வழியில கைலாயத்துக்கு போனா என்ன பண்ண, மனதிலே தான் பெரியவன், எந்த ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. நான் பெரியவன், என்கிட்ட இவ்வளவு செல்வம் இருந்துச்சு, நான் அப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன், எந்த எண்ணமும் இருக்கக்கூடாதான். 5-6 பேர் போனாங்க பாஞ்சாலியோடு சேர்ந்து. முன்னாடி போக பின்னாடி வந்த ஒவ்வொருவரும் கீழே விழுந்து கொண்டே இருந்தார்களாம். முன்னாடி தர்மன் போயிட்டு இருக்காரு. தர்மன் முன்னோக்கி செல்ல பின்னாடி பீமன், அர்ஜுனன், நகுடன், சகாதேவன், பாஞ்சாலி போய்விட்டு இருக்காங்க. போகும் பொழுது மேலே செல்ல செல்ல பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா போக போக ஒவ்வொருத்தரா கீழே விட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஞ்சாலி கீழே விழுந்துட்டான். ஆனா திரும்பி பார்த்தா இல்ல மேல இருந்தே கீழே விழுந்துட்டா. ஏன்னா அங்க போகக்கூடிய தகுதி அவளுக்கு இல்ல, புதோடரோடு போய் சேரக்கூடிய தகுதி விழுந்துட்டா. திரும்பி பார்த்தா, திரும்பி பார்க்கல. யாரு? தர்மன். நம்ம கொண்டாட்டி கீழே விழுந்துட்டாளேன்னு திரும்பி பார்க்கல. சகாதேவன் விழுந்தான். பிறகு அடுத்து நகுடன் விழுகிறான், கடுத்தாளோட அர்ஜுனன் விழுகிறான், பீமன் எல்லாம் விழுந்துட்டாங்க. யாரையும் திரும்பி பார்க்கல, யாரையுமே திரும்பி பார்க்கல. அதே தர்மன் தான் அன்றைக்கு அசரீதியாக இருந்து முதல்ல தண்ணி எடுக்க போனாங்க. தண்ணி எடுக்க போகின்ற பொழுது சகோதரர்கள் 4 பேர் மயங்கி கிடக்குறாங்க. சகோதரர்கள் 4 பேர் மயங்கி கிடந்தாங்க. அப்ப போய் பார்க்கிற பொழுதுதான் அசரீதி கேட்குது. அப்பா, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, நான் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்கன்னா உன்னுடைய சகோதரர்களை உயிரிழந்தாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில சொன்னார். பிறகு அப்பதான் பாருங்க,
யாராவது ஒருத்தர் தான் உயிர் பெற்று தர முடியும் அப்படின்னா யாரை உயிர் பெற்று தரேன்னு கேட்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நகுலன் உயிர் பெற்று தரேன். ஏன்? குந்திகளுடைய பிள்ளைகள்ல நான் ஒருத்தர் இருக்கேன், மாதிரியினுடைய பிள்ளைகள ஒரு உள்ள உயிரோட வேணும். தன் கூட பிறந்த பீமலையோ தன் தாய்க்கு பிறந்த பீமலையோ அண்ணனையே கேட்கல. அதான் தர்மம். அப்பேற்பட்டவன் தன்னுடைய தம்பிகளையும் உயிர் மீட்டு எழுப்ப செய்யணும்னு நினைச்சவன் அங்கே தம்பியினுடைய உயிரெல்லாம் கீழே போகும் பொழுது ஏன்னா முதலோடு போக முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது திரும்பி பார்க்கல. அப்ப என்ன பண்ணணும்? அந்த உலகத்துல பற்றற்று இருக்கணும். தர்மம் அந்த நாயெல்லாம் போய் சேர்ந்தது உடலோடு. இந்த உலகிலே பற்றற்று இருக்கணுமா? எதிலையுமே அதிகமான பற்று வைக்க கூடாது. எதிலையுமே அதிகமான பற்று இருக்கக்கூடாது. பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றெடுத்த தாய் தந்தையா இருந்தாலும் சரி, பற்றற்று இருந்தா எந்த கவலையும் இல்லை. பற்று இருக்கிறதுனாலதான் பல கவலை மனிதன். நம்ம பிள்ளையாச்சு, நம்ம பொண்டாட்டியாச்சு, நாம் தான் பெற்ற பிள்ளை, தன்னுடைய மனைவி அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனாலதான் பல பேருக்கு வாழ்க்கையில கஷ்டம். பொண்டாட்டி மேல பற்று இல்லைன்னா அவ எப்படி வேணா போயிட்டு போறா. நமக்கு என்ன என்னண்ணே? ஆமா சரி போவா, என் மேல அவளை பற்றெல்லாம் கிடையாது அப்படின்னு விட்டுறலாம். பற்றற்று இல்லைன்னா பற்று இருக்கிறதான பிரச்சனையா இருக்கு. ஆமா அழுதா, ஐயோ பொண்டாட்டி அழுகிறாங்க. அப்ப காரணம் என்னவா? மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகின்ற அனைத்து விதமான கஷ்டங்களுக்கும் இந்த இறக்கம் தாங்க காரூணியமே. அதான் அனைத்து விதமான கஷ்டத்திற்கும் காரணம் மனிதன் கட்டத்தில் இருக்கக்கூடிய பற்று தானா. அதனாலதான் உலகிலே பற்றற்று இருங்க, எதிலையுமே பற்றற்று இருந்தால் நீ ஞானி ஆகிவிடுவாய் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி வாழ்க்கையில உங்களை மாதிரி பற்றற்று தான் இருக்காங்க. கண்டிப்பா கூட கண்டிப்பா. குவித்த பூர்வமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த ஜடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் எடுத்த பொற்பாலம் காணப்பெற்றால் மனித பிறவையும் வேண்டுவதே மாநிலத்தை. திருமூலர் சொல்லி வச்சார். உன்னுடைய குவித்த புருவம், உன்னுடைய அழகான யார சிவபெருமான பார்த்து அழகான புருவத்தை பார்த்தா போதுங்களா? கோவை செவ்வாய் அழகான அந்த சிரிப்பு வாயை பார்த்தா போதும். எடுத்த பொறுப்பான் யாரை பத்தியா காலத்துக்கு நட வரலாட்டியா அந்த எடுத்த பொற்பாலம் காணப்பெற்ற போதும் மனித பிறவியே. இது ஒரு விஷயம். இன்னொன்னு, இந்த ஜீவாத்மாக்கள் பிறந்த பின்னாடி கடமைன்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்தையும் முடிச்சுதான் வெளியே கிளம்பலாம். அம்மா அப்பா பெற்று வளர்க்கிறாங்க. ஒரு தாயும் தந்தையும் அறத்தில் ஈடுபட அங்க ஒரு குழந்தை தோன்றுகிறது. அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கலாம். அது வரைக்கும் அவர் பற்றா இருக்கணும் குடும்பத்துல. நம்ம தன்னை நம்பி பிறந்து வந்த குழந்தை நம்ம நம்பி பிறந்துச்சு. நம்ம ஒரு 2 பேருனால அந்த குழந்தை பிறகு பூமியில பிறந்த அந்த ஜீவனை நல்ல அற்புதமான ஒரு கதாபாத்திரமா உருவாக்குறது தந்தையோட பொறுப்பு. அது வரைக்கும் ஒரு பற்றாதான் இருக்கும். அந்த பிள்ளை வளர்ந்த பின்னாடி தன்னோட தாய் தந்தையை பாதுகாப்பா பாக்குறாங்க. அது பற்றோட இருக்கும். எப்பன்னா எல்லாம் கடமை முடிஞ்சு. நீங்க சொன்னீங்க நண்பர் முதல்ல பொய்கை எல்லாம் தண்ணி மானத்தை வச்சுட்டு போறாங்க. போகுது பொய்கை பொய் நஞ்சு போய் இருக்கா எல்லாம் இறந்துறாங்கம்மா. ஆனா அப்ப கேட்கும்போது அசிரி கேட்கும்போது சகாதவன் தான் உயிர் எழுப்பினாரு. அப்ப எந்த கடமையும் இல்லாம இருந்தாங்க. கடமை இருந்துச்சு அவருக்கு. ஏன் நீங்க சொல்ல ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, சகாதவன் சாஸ்திரத்தில் வல்லவன். சகாதவன் எழுப்பினா போதும் அவருக்கு சாஸ்திரம் என்ன சாஸ்திரம் கிடைக்கும் பூமிக்கு. மக்களுக்கு சாஸ்திரம் தெரியும். சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதவன் எழுப்பி விட்டாரு. ஏன்? அப்ப கடமை இருந்துச்சு அவருக்கு. இவங்களால இது நடக்கணும், இப்படி இருக்கணும். அடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. மகாபாரதம் அழிச்சிச்சு ஆட்சிக்கு வந்தாங்க. இருந்துச்சு 106 வயசுல தான் தர்மர் மேல போறாரு. இறக்குறாரு உயிரோட. அப்பயும் கேட்கிற நீ தவிர வரியா? நீ மட்டும் அந்த நாயை வேணாம், அந்த நாய் வந்தா நான் வரல, நானும் வைக்கல போயில அப்படின்ட்டா. அப்ப அவர் முடிஞ்சு முதல்ல இருந்துச்சு கடமை இருந்துச்சு. கௌரவர்கள் ஜெயிக்கணும், ஆட்சிக்கு போகணும், அது அந்த பற்று இருந்த வரைக்கும் அவர் வந்தார். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பற்று. அதே மாதிரி எல்லா மனிதனும் இருக்கும். எல்லாரும் நீங்க சாமியா இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியா இருந்தாலும் இல்ல சம்சாரியா ஒரு பற்று ஒரு குறிப்பிட்ட காலம் தான். அதுக்கப்புறம் அது வெளியே வந்துடும். இந்த பாருங்க, அமாவாசைக்கு விரதம் இருக்கும், பௌர்ணமிக்கு விரதம் இருப்பாங்க. அமாவாசை விரதம் இருக்கும்ல, சிவனவர்கள் விரதம் இருந்திருப்பீங்களா? இருந்தீங்களா? சிவனவரி முடிச்சுல விரதம் இருந்தீங்களா அமாவாசைக்கு? காரணம் ஏன்? முன்னோர்கள் செய்யப்படும் கடன், பித்திரு கடன், அதை மறைக்கக்கூடாது. பித்திரு கடன் முடிச்சிடும். அமாவாசனைக்கு, தை அமாவாசனைக்கு, ஆடி அமாவாசனைக்கு இருந்து விரதம் இருந்து போய் பிண்டம் வச்சீங்கன்னா பித்திரு கடன் முடிஞ்சது. அந்த கடன் நம்ம முதல்ல முடிச்சிடும். நம்ம தாத்தா பாட்டி முன்னோர் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆத்மா அலையுமா. அப்ப கடன் வச்சா அது முடிஞ்சு. பௌர்ணமிக்கு ஏதாவது விரதம் இருக்குமா? இருக்க மாட்டான். பௌர்ணமிக்கு எங்க போவோம்? போய் மலையை சுற்றுவோம். நல்ல வெள்ளா வச்சுயே அந்த மலை நிலவுள்ள எல்லா மகரமும் கொட்டும். அப்படி 2 விஷயம். அமாவாசை பௌர்ணமி இது பற்று, அது பற்றற்றது. பௌர்ணமியுமே உட்கார்ந்து முடிஞ்சு பற்றற்று. அது மாதிரி நிறைய விஷயம். இது நிறைய எடுத்துக்கலாம். மகாபாரதம் எடுத்துக்கலாம், ராமாயணம் எடுத்துக்கலாம், சித்தனை எடுத்துக்கலாம். பற்று இருக்க வரைக்கும் தான். திருமூலதை ரெகுலா பண்ணிருக்காங்க. திருமூலதை சொன்னதே ஒரு தான். அவர் யாரையா போயிட்டு இருக்காரு. அவருக்கு எந்த பற்றும் கிடையாது. ஆனா ஒரு பசு வைக்கிற ஒரு மாடு வச்சு கூட இறந்துட்டார் பாம்பு. பற்று அவருக்கு இருந்தது. ஜீவராசிகள் அழியுது.
மாடு மேய்க்கிறவன் 3 ஆக இறந்த உடனே அந்த வீரற்ற ஜீவராசியெல்லாம் அழுகுது அவன் இறந்ததை பார்த்து. அப்ப அந்த அதனுடைய பற்றுக்காக என்ன பண்றார், தன்னுடைய உடலை அதனுடைய உடலில் வாதிக்க தன்னுடைய உடலில் இருந்து அவனுடைய ஆத்மாவோட பிரயோஜனம். அப்ப எழுந்த உடனே மறுபடியும் அந்த அந்த ஜீவராசிகள் அப்பொழுது உடம்புல வேண்டும் என்பதற்காக அங்க போனா யார் இறந்து விட்டா, மன்னன் இறந்து விட்டான். மன்னன் இறந்து விட்டான். மக்கள் கூட ஜீவன் மக்கள்லாம் அழுகிறார். சரி, மன்னனுக்காக அந்த மூலனுடைய உடல்ல இருந்து மன்னனுடைய உடம்பு மன்னர் உடம்புல போயிட்டாரு. அப்ப உடம்பு எங்க இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மன்னர் பொண்டாட்டி அழிச்சிட்டா உடம்ப. ஏன் எப்பொழுதுமே இவர் இருக்கணும், நம்ம பட்டத்தரசியா இருக்கணும். எப்படி பொம்பளை இருக்குதா குணம் இப்படி இருக்கலாமா பொம்பளை? புருஷன் செத்து போயிட்டாரு, புருஷன் செத்து போயிட்டாருன்னு தெரிந்ததற்கு பிறகு இன்னொருத்தர் வந்து தன்னுடைய புருஷ உடம்புல குடியிருக்காருன்னு தெரியுது. ஆனா நான் பட்டத்தரசியா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தனா இருந்தாலும் பரவாயில்ல புருஷ உடம்புல இருக்கட்டும் நினைக்கிறவெல்லாம் பொம்பளையா கேக்குறேன். இப்படி எல்லாம் பெண் இருக்கலாமா? இப்படி எல்லாம் இன்னொரு பெண் இருந்தா தன்னுடைய கணவன் ஒரு தாசியின் மீது ஆசை கொண்டான் அப்படிங்கறதுனால வெட்டுக்கூடையில வச்சு தூக்கிட்டு போனா புரிஞ்சாரு. அவளும் தான் பொம்பளை, இவளும் தான் பொம்பளை. அப்படி இங்க கை நீட்டாதீங்க. நம்ம நான் என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் தான் சிவகாம வந்துகிட்டு இருக்கேன்ல. அதான் சொன்னா கலை நீ ஏன் கலைக்குள்ள வர? அது கையை இல்ல கலைக்குள்ள இவளும் தான் பொம்பளைங்கிறேன். யார அதுக்கு என்ன பண்றது? புருஷத்துக்கு கூட சம்பந்தமா தான் இருந்தா புருஷனை கொண்டு போய் மலை வச்சு தள்ளி கொண்டுட்டாங்க. போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய் அப்படின்னு புருஷன் கொண்டாட்டி கொள்ளலாம் பண்ணுவானா? ஆனா திருடனா கொண்டா புருஷனை கொள்ளல, புருஷன் திருடனா இருந்தான். புருஷன் திருடனாவதான் கட்டிக்கிட்டா. ஆமா, திருடன் வச்சு கட்டணும். நீ திருந்த மாட்டேங்கிறியே. திருடனாவதான கட்டிக்கிட்ட. பத்தரைங்கிற பெண்ணு தெரியுமில்ல உனக்கு? பெண்ணு பத்தரை என்ன பண்றா, அந்த அரண்மனை முற்றத்துல இருக்கிறா. அரண்மனை முற்றத்துல நிற்கும் பொழுது சங்கிலிகளா கட்டப்பட்ட ஒரு கைதியை புடிச்சு எடுத்துக்கிட்டு வராங்க. திருடன் திருடன் பையன் தெரியுது. யார சொல்றேன்? திருடன் அதான் யார சொல்ற திருடன்? அப்பதான் அவனை சொல்லு. ஆமா, பொம்பளை திருடன். நீங்க யார திருடன் சொல்லு. நீங்க திருடன் 5000 கோடி 10,000 கோடி திருடிக்கிட்டு அது செவரான் இருக்கு. உங்களை போய் நான் சொல்லுவேனா? பாருங்க, சங்கிலிகளா கட்டப்பட்டு வருகின்ற அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எப்பவுமே நல்லவனை பிடிக்கவே பிடிக்காது. நல்லவனை பிடிக்கவே பிடிக்காது. எவன்லாம் திருட்டு பிள்ளை இருக்கானோ அவனைதான் திருட்டு பிள்ளா இவன் இருக்கானோ அவனைத்தான் திருத்தி பார்க்கலாமே அப்படின்னா நல்லவனை கட்டி வாழ்க்கை திருடனை கட்டி திருத்துவமே ஒரு புண்ணியமான கிடைக்குமே நினைச்சா வாழ்க்கை கெட்டு போயிடும். அது என்ன பண்றது? போங்க, நல்லவனை கட்டினா வாழ்க்கை நல்லா இருக்கா? நல்லவன் கெட்டவன் என்ன பண்றது? முடியாத திருடனை கட்டினா கெட்டவன் கூட வாழ்ந்துடலாம். நல்லவனாவது கெட்டவன் என்ன பண்ண ஒண்ணு பண்ண முடியாது. பாருங்க, சங்கிலிகளால் கட்டப்பட்டவனை கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. சரி, ஆளு கொஞ்சம் நல்லா இருந்திருப்பான் போல. கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்த உடனே திருடனை தன்னுடைய அப்பாட்ட சொல்லி கல்யாணம் பண்ணியாச்சு. 2 பேரும் விளையாடலாங்க. ஒரு நாள் விளையாடும் பொழுது சும்மா விளையாட்டுல குங்குமச்சி வச்சு ஒழிச்சு வச்சுக்கிட்டாப்ல. அங்கே ஒரு காரணம் நடந்துச்சு. என்னதான் திருட்டு பத்திய காட்டுறீங்க கொஞ்சம் கோவமா ஆச்சு. நீ கொண்டாட்டியா இருந்தா நீ அப்படி சொல்லுவியா? ஒரு நாட்டினுடைய இளவரசியா இருந்தா கட்டில முடிஞ்ச திட்டு போய் எப்படியான்னு இப்படி சொல்லிவிட்டாளே. இவளை எப்படியாவது கொண்டுவிடணும் முடிவு பண்ணிட்டான். என்னன்னு முடிவு வந்துச்சு. முடிவு பண்ணி வா 2 பேரும் போ அப்படின்னு ஒரு மலை உச்சியை கூட்டிட்டு போய் அங்க வச்சு கேக்குறான். என்னங்க உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா? என்னங்க உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு. ஏன் இப்ப கொல்ல போறேன், அதனால உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு. என்னதான் இருந்தாலும் என் முண்டாட்டியா வர போயிட்டேன். ஆமா, அதனால ஆமா ஆமா அதனால முடிஞ்ச ஆசை இல்லாம இருக்கேன். இந்த போய் அந்த வயசாயிடுச்சு போய் கட்டுறது. 2 வருஷம் வராம உட்காந்து வேண்டியதான். என்னதான் இருந்தாலும் நீ அவங்க பொண்டாட்டி வர உன்னை கொள்றதுக்கு மனசு வந்துருச்சு. இருந்தாலும் உனக்கு ஆசை ஏதாவது இருக்கா? சனி வாயில உட்காந்துருக்கு. யாருக்கு கொண்டு உடனே போய் தள்ளி கொண்டு வேலை முடிஞ்சு வச்சுல முடிஞ்சிட்டுல சனி போய் எங்க கடைசி ஆசையை பாருங்க. கடைசி ஆசை நேட்ட உடனே எனக்கு நீங்க தான் கடவுள் தெய்வம் எல்லாமே. கேட்கலாமா? என் புருஷன் கணவன் எல்லாம் நீங்க புருஷன் கடவுள் எல்லாம் நீ உங்களை ஒரு 3 முறை சுத்தி வரணும். அதான் ஆசை. அப்படியா சுத்து அப்படின்னு சுத்த சொல்ல சுத்தி வந்தால 3வது சுத்துல புருஷன் பிடிச்சிக்கல வரி விட்டான். முடிஞ்சு போச்சு. புருஷனுக்காக வெட்டுக்குழியில வச்சு இன்னொரு பொம்பளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனவனும் பெண்ணுதான். புருஷனை மலை உச்சியில கொண்டே புரிகையில விட்டவனும் பொம்பளை. இப்படியும் பெண்ணு இருக்கத்தான் செய்யறாங்க, அப்படியும் பெண்ணு இருக்கத்தான். இல்ல புருஷனை புள்ளைய தூக்கிட்டு போனது குஷ்டரோகி.
சரிங்களா? குஷ்டரோகி எனக்கெல்லாம் அந்த மாதிரி கொண்டாடிட்டேன். ஏன்னா குஷ்டரோகியை வந்து தூக்கிட்டு போய் கொண்டு தாசி வீட்டுல விட்டு அந்த குஷ்டரோகினால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா எனக்கெல்லாம் அந்த மாதிரி கொண்டாடினா ஒரு கூட சுமந்து போற பொம்பளையா இப்ப எந்த பொண்ணு தூக்கி தண்ணி கூட வாங்க மாட்டீங்க, நீங்க எல்லாரும் சும்மா இருங்க. 10 மணிக்கு மேல அதெல்லாம் கிடையாது. அவன் தூக்கி போய் குஷ்டரோகி, அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது மக்களுக்கு. இவன் கல்யாணம் பண்றா, குண்டலகேசி விரும்பி கல்யாணம் பண்றான், திருந்துன்றா கேட்கல. என்னன்னா குண்டலகேசியோட அப்பாவும் ஆதித்ய சோழனும் நெருங்கிய நண்பர்கள். பார்த்தான் பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணியாச்சு, அப்பா ரிஷிகேசம் போயிட்டாரு, மன்னன் வந்து மாமனாருக்கு ரொம்ப நெருங்கியவனு, அதை வச்சு அதிகமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அடிச்சுக்கிற மாதிரி அதிகமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். பார்த்தா இவன் விட்டோம்னா மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நாட்டையே கொள்ளையடிச்சிருவான், அதுக்கு பேசாம கொன்றுவான். முடிஞ்சா என்னன்னா 3 வயசுல பேசாம 3 வயசுல பிள்ளை இருக்குல்ல, அது திருடும் போது பெத்த தாயினு ஓங்கி கணத்துல அரைஞ்சான். 3 வயசு பிள்ளைய அப்படி கணத்துல அரைஞ்சு வச்சுக்கிறேன், ஜென்மத்துக்கு அது திருடாது. ஆனா நம்ம வீட்டு பிள்ளை தானே நீங்க சொன்ன மாதிரி அப்படி அப்படியாப்பா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தான் நாளைக்கு எல்லாம் போய் எடுத்துரும். அதனால என்ன ஆகுது, ஒரு திருடனை உருவாக்குவதும் அழிப்பதும் பொம்பளை கையில தான். நான் என்ன சொல்றேன், அதனாலதான் ஒரு பெண்ணுக்கு ஒவ்வொரு வயதிலையும் ஒன்னொன்னு நிச்சயமா கண்டிப்பா இருண்ட வீட்டுக்கு விளக்கு தேவை, விளக்கு வேணும். இருண்ட வீட்டுக்கு விளக்கு நிச்சயம், சுடர் விளக்காகினும் தூண்டுகோல் வேண்டும் என்று சொன்னாரு. அதனால உனக்கு இப்ப என்ன தேவை? எனக்கு ஒண்ணும் தேவையில்லையே, புருஷன் தேவை. நான் சொல்லவே இல்லையே, நான் சொல்றேன் வேண்டவே வேணாம். குண்டலகேசி புருஷ மாதிரி அமைச்சுட்டா, ஆமா அப்புறம் இவ மாதிரி நானாங்கி புருஷ மாதிரி அமைச்சுட்டா நான் என்ன பண்றது? ஒண்ணு உனக்கு நல்ல புருஷனா நான் பார்த்து வேண்டாண்டி, நான் பார்த்து வந்திருக்கேன். நீங்க பார்த்துட்டு நான் கட்டிக்க முடியுமா சாமி? நான் பார்த்துட்டு வந்தா நீ கட்டிட்டா ஆகணும். அதெல்லாம் சட்டம் தான் போடாதீங்க, கட்டிக்க முடியாது. சட்டம் தான் போடுவேன். யாரு வேணாம்னு சொல்லுவேன். நான் மாப்பிள்ளை சொல்லிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் அவர் தான் வேணும். எங்க சொல்லுங்க அப்படி யாரு? அப்பேற்பட்டவர் எங்க சொல்லுங்க பாப்போம். நல்ல ஆளு, உயரமா கனமா, அப்படி இல்ல நல்ல அழகா முருகன் 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 அப்படிங்கிற பெருமையோடு முருகி என்றாலே அழகு. அப்பேற்பட்ட அழகானவனை பார்த்து வந்திருக்கிறேன். அண்ணே பாரதி அவர்களே, பார்வதி சிவனின் பாச பிள்ளையாய் தோன்றியவன் முருகன், பாழமுதூட்டிய கார்த்திகை பெண்கள் மனித வாழ்ந்த முருகன், பார்வதி சிவனின் பாச பிள்ளையாய் தோன்றியவன் முருகன், பாழமுதூட்டிய கார்த்திகை பெண்கள் மனித வாழ்ந்த முருகன், மாயோ மருடும் மரமுகம் இழந்த மாறி என்ற முருகன், மாயோ மருடும் மரமுகம் இழந்த மாறி என்ற முருகன், இந்த உண்மை ஜெயம் கொண்டாடு கோவில் கொண்ட முருகன், குலவியும் முருகன் கொண்டாடும் முருகன், பார்வதி சிவனின் பாத பிள்ளையாய் தோன்றியவன் முருகன், பாடமுதோட்டி காட்சி வெட்ட மனிதன் என்ற முருகன். கிழக்கு முகமூர்த்தி அமர்ந்த முருகனை கும்பிட்டுவோம், அவர் மேற்கு முகமூர்த்தி திரும்பிய அருள்முகம் கண்டு மகிழ்ந்தோம். கிழக்கு முகமூர்த்தி அமர்ந்த முருகனை கும்பிட்டு வந்தோம், மேற்கு முகமூர்த்தி திரும்பிய அருள்முகம் கண்டு மகிழ்ந்தோம். சற்று வேற்றுமை சண்முகன் சரவணன் சொல்லக்கூடிய கண்டக்கடவுளையே உனது கடவுளாக அடைய வேண்டும் என்பதனால் சுக்குக்கு முந்திய மன்னனுடையால் சுப்பிரமணிய கடவுளுக்கு முந்திய தெய்வம் உடையால் கொண்டு மணியப்படி சுப்பிரமணிய காலப்படி அதான் வேற ஏதாவது அப்பேற்பட்ட கண்டக்கடவுளையே திருவண்ணாமலைங்கிறது ஆசை. எப்படி மாப்பிள்ள? நல்ல மாப்பிள்ள தான், சுக்குக்கு மிஞ்சின மருந்தே கிடையாது. அதனாலதான் எங்க அம்மா வீட்டுல சுக்கு தரதா சுக்கு வச்சுக்கலாம். அந்த மேல் பட்டையை எடுத்து தான் வைக்கணும். அப்படியா? மேல் பட்டையோட சாப்பிட்டு வச்சுக்கோங்க. சுக்கு உள்ள இருக்க சுக்கு நல்லது, மேல் பட்டை வந்து விஷம். கடுக்காயி மேல உள்ளது நல்லது, உள்ள விதை விஷம். இவ்வளவு விஷயம் இருக்கு. இது வந்து சித்தலுக்கு மட்டும் தான் தெரியும். அது மாதிரி சுக்குக்கு மேல இந்த பட்டை வந்து விஷம். உனக்கு தெரியுது? நான் தான் உட்காந்து படிச்சுக்கிறேன். அந்த மாதிரி சரி 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 நல்லா இருப்பேன். எல்லாரும் கேட்காத பேசிருப்பாங்க, சரியா? அதனால திருமுக சாமி, அதனால முருகன் எல்லாம் கட்டிக்கல. முருகன் இருக்கிற முதல்ல எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதர்கள் வாழ்கின்றார்கள், மனிதன் அடித்த சிலை எல்லாம் இறைவன் வாழ்கின்றான் சொல்லி மனிதர்கள் தான் சிலையை உருவாக்குனாங்க. இந்த இடத்துல இந்த சிலையை வச்சா இந்த தேசம் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இந்த வெண்கல சிலையை வச்சா இந்த நாடு நல்லா
வச்சு நாட்டு நல்ல செழிப்பாக்குனாங்க. இன்னைக்கு இருக்கிற சிலை பூரா ஒரு வீட்டுக்குள்ள 89 சிலை இருக்கான். எப்படி நாடு வந்து செழிப்படையும்? எனக்கு உதவி பண்ணிக்கா நீங்க. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வச்சுட்டு இந்த 89 சிலை உன்னை பல மேடையில சந்திச்சுட்டேன். என்னங்க சார் நிறைய உன்னை எப்படியாவது திருத்தி கொள்ளலாம் என்னால முடியலமா. முதல்ல நான் அவர் மற்ற உன்னைய திருத்தினாச்சே அந்த உலகத்தை என்ன திருத்தவே முடியாது. அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்கறியா? கட்ட மாட்டேன். ஒரு மேடையில சரியா காமி நீங்க சொல்றீங்க பெரிய மனுஷன். அந்த மாப்பிள்ளை நீங்க சொல்றீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு மேடையிலையாது நல்லபடியா வந்த மாதிரி அகத்தி நல்ல விஷயம் சொன்னமா. நீ என்ன வேணாலும் சொல்ற, நான் இதைத்தான் சொல்லுவேன். நான் இதை தவிர வருது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். பண்ணிக்க மாட்டேன். சூரிய அஸ்தமனம் ஆவதற்குள் உனக்கும் அந்த கண்ட வடிவங்களுக்கு திருமணம் செய்து கண்ணால் கண்டுபிடிக்க சட்டம் சாதகம் சொல்லுவேன். ஐதீகம் சூனியம் சூனியம் தானே? ஆமா வச்சுக்கோ. இருக்கு. யார் அதெல்லாம் வைக்க மாட்டேன். வேணா வச்சிருக்கிறத எடுக்க வேணா வழி சொல்றேன். போதுமா? போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். நன்றி வாய்ப்பு கொடுத்து எல்லாம் பேசியெல்லாம் கேட்டதற்கு. ஒரு வள்ளி வந்து குறி சொல்றதா வள்ளியோட உண்மையான சுயரூபம் என்னதுங்களா? வள்ளியூர்ல வந்து ஆண்டவ வள்ளி. வள்ளியூர் வேலூர் மாவட்டம் பாருங்க. அங்க வந்து அரசாட்சி புரிஞ்சவா. வள்ளிக்கு வந்து நாங்கள் குறி சொல்றதா வள்ளி. வள்ளி நடந்தது நடப்பது நடப்பது அனைத்து வள்ளிக்கு தெரியும். கொஞ்சம் அஸ்ட்ராலஜி படிச்சுக்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் ஏற்கனவே சொன்னதான். கிரகங்களோட கதிர்வீச்சு இல்லாமல் ஜாதகங்கள் இல்லாமல் நம்ம வாழ்க்கை கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் பிறந்த நேரத்தை வச்சு ஒரு ஜாதகம் நினைச்சிருப்பாங்க. அந்த ஜாதகத்துல சில நேரம் தோஷம் வரும். ஏன்னா நம்ம சில நேரம் வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ள நம்ம போகும்போது நமக்கு அந்த ஜாதக தோஷம் வரும். அது நமக்கே தெரியும். நமக்கு வாழ்ற அவசர உலகத்துல நமக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. இல்லாட்டி அமைதியா வாழ்ந்தோம்னா ஒரு வாரம் கழிச்சு நமக்கு ஏதோ நடக்கும்போது முன்னாடி நமக்கு அறிவு தெரியும். அந்த அந்த இதெல்லாம் வந்து நமக்கு அந்த 6வது 7வது நமக்கு கடவுள் வச்சிருக்காரு. ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுறது கிடையாது. அதனால அவசரமா இருக்குமே அவசரமான வகையை தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி ஜாதக தோஷம் இருந்து உங்களுக்கு பிரச்சனை எது வந்துச்சுன்னா எங்கேயுமே பணத்தை கொடுத்து ஏமாந்தாருங்க. ஏன்னா உலகத்துல எல்லாரையும் நல்லவங்க சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது இருக்காங்க. அதனால ஜாதக தோஷம் வந்ததுன்னா திருச்சி எல்லாரும் தெரியும்.